வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் பார்த்தோன்னா, ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு சிறந்த பெஸ்ட்டு ஸ்கேனர் ஆப்பை இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். இப்போ தற்பொழுது பார்த்தோன்னா, மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிரிட்ஜ் கோர்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆசிரியருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க. ஸோ அது பார்த்தோன்னா, நீங்கள் கேமராவில் எடுத்து அனுப்புகிற போது அது கிளியராக இருக்காது. ஏன்னா இப்போ தற்பொழுது பார்த்தோன்னா, தமிழக அரசாங்கத்தில் பார்த்தோன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் எம்இசி வெப்சைட்டில் பார்த்தோன்னா, மாணவர்கள் எந்த அளவுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு எம்இசியில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அந்த ஒர்க் ஷீட் ப்ளஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் பார்த்தோன்னா, நீங்கள் கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா தான் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தோன்னா, ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பர்டிகுலர் பேஜஸோ அல்லது டாக்குமெண்ட்டோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுற வரும்போது இந்த டாக்குமெண்ட் பார்த்தோன்னா, நமக்கு கிளியராக அனுப்புகிறப்போ தான் பார்த்தோன்னா, மாணவர்கள் எளிமையாக படித்து புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலம் பார்த்தோன்னா, இந்த ஆப்பை பார்த்தோன்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எப்படி டாக்குமெண்ட் கிளியராக எடுக்கலாங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். எல்லா மொபைலில் பார்த்தோன்னா, உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தோன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், ப்ளே ஸ்டோர் ஐக்கான். உங்களோட மொபைலை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே பாருங்கன்னா சர்ச் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேலே இதில் சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடோப் ஸ்கேனர் ஆப். இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கேனர் ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேஃப்டியான ஆப்புன்னு சொல்லலாம். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணுற போது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிங்கனால டைரெக்டாக ஓப்பன் கேட்குது. நீங்கள் பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டாலுங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தோன்னா லாகின் பண்ண சொல்லு. லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு கேட்கு. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது ஜிமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அந்த ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஓப்பன் பண்ணுறபோது அலோன்னு கேட்கு. நீங்கள் அலோன்னு கேட்குறபோது அந்த அலோங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது அலோன்னு கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் கேமரா செலக்ட் பண்ணணுமா அல்லது இமேஜஸ் செலக்ட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கு. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற விரும்புகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அதுக்கு நேராக நீங்கள் வச்சுக்க. பாருங்கள் 4 பால் மாதிரி அந்த கார்னர் காட்டு. நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்கேன் பண்ணிக்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நைட் டைமில் ஸ்கேன் பண்ணுறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. நீங்கள் டே டைமில் சன்லைட்டில் படுற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக இருக்குது. பாருங்கள் 4 கார்னர் நீங்கள் மூவ் பண்ணி கூட நீங்கள் க்ராப் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்தளவுக்கு க்ராப் பண்ண விரும்புங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணுற போது உங்களுக்கு பெரிய ஐக்கானாக காட்டு. இது கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுக்குற போது லெஃப்ட் சைடில் சின்ன ஐக்கானாக காட்டு பாருங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தோன்னா நல்லா கிளியராக இருக்குது. அதாவது நைட் டைமில் எடுத்தால் கூட பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. ஒரு கிரைன்ஸும் கூட இல்லாமல் பார்த்தோன்னா லெட்டர்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இதில் பாருங்கள் எடிட்டிங் ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், ஆட் பேஜஸ் கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரீஆர்டர் ஒரு 10 பேஜ் எடுத்துட்டிங்க, நீங்கள் மாற்றி எடுத்துனா ரீஆர்டர் பண்ணிக்கலாம். கிராப்புங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிறது கிராப் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் ஆப்ஷன் பார்த்தோன்னா நீங்கள் வேணும்னா ரொட்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு வேளை கிரே கலரு அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி விரும்புகிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் ஆப்ஷன், சரிங்களா? க்ளீன் ஆப்ஷன்னா நீங்கள் பர்டிகுலராக இந்த இமேஜஸ் எடிட் பண்ணுறீங்க. இந்த இமேஜஸ் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட்டிங் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் ஒரு குழந்தைய பார்த்தோன்னா எடிட் பண்ணுற பாருங்க. இப்போ அந்த குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ உங்க பார்த்தோன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா க்ளீன் அப் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலீட் ஆப்ஷன் இருக்குது, டெலீட் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் அடோப் ஸ்கேன் 23 May 2021 இருக்குது. இதில் பார்த்தோன்னா நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டோடைய பேர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்க முடியும். கொடுத்துக்கிட்டு சேவ் பிடிஎஃப்னு கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னா பாருங்கள் நம்மளுக்கு மேலே இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. ஷேர்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பார்த்தோன்னா நீங்கள் இமெயில் மூலிமா கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். சேவ் டு ஜேபேக் அப்படின்னா ஜேபிஜே ஃபைலுனா நீங்கள்
சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பிடிஎஃப்பை சேவ் பண்ணிக்கிறோம். ஜேபிஜே அதாவது இமேஜ் ஃபைல்லாம் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலு ஒரு சில இதில் ஓப்பன் ஆகாது. அந்த ஓப்பன் ஆகலைன்னா WPSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலிமா கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜேபிஜே ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், எங்கேயுமே பிரிண்டிங் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கேனர் ஆப் ஃபார் ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போன்ற அடுத்தடுத்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.